ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பிரசாந்த், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. யுவராணி, தென்னிந்திய பகுதியில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியில் நிலவுவதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழையும், அது குறிப்பாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இடியுடன் மழை பெய்வது மட்டுமில்லாமல் கோவை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை அறிவிப்பு என்பதை விடுத்திருந்தது. அந்த அடிப்படையில தற்போது பரவலாக குறிப்பாக கோவிலுக்கு மட்டுமில்லாமல் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர், பெரியநாயக்கபாளையம், காரமடை, அதே போல சரவணம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் மழை பரவலாக பெய்கிறது. மாநகர பகுதிகளில் விட்டு மழை பெய்யக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் இந்த மழையோடு பலத்த காற்றும் வீசுவதால் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்ல முடியாமல் சற்று சிரமம். பலத்த காற்றுடனும் மழை பெய்வதன் காரணமாக பெருமளவில் சாலையில வாகனங்கள் இயக்க முடியாத ஒரு நிலை என்பது இருக்கிறது. குறிப்பாக இந்த மே 4ஆம் தேதி தான் அக்னி நட்சத்திரம் துவங்க இருக்கக்கூடிய நிலையில தற்போது கடும் வெயில் கடந்த சில நாட்களாக வாட்டி வந்த நிலையில தற்போது இந்த மழை என்பது ஒரு பக்கம் குளிர்வித்து வந்த மாநகரை குளிர்வித்திருந்தாலும் தற்போது பலத்த காற்று மழை பெய்வதால் சற்று பொதுமக்கள் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சாலையில் ஒரு பக்கம் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளும் இங்கே இருக்கிறது. இந்நிலையில் தற்போது பல இடங்களில் விட்டு மழை பெய்யும் காரணமாக அலுவலகம் முடிந்து வீடு திரும்புவதற்கு சற்று சிரமம் அடைந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்.